வேளாங்கண்ணியில் பார்க்கிறோமல்ல, அவ்வளோ கூட்டம். கூட்டம் ஏன் வருது? அது அநேகர் ஊனியல்பு தான். ஒரு நாளைக்கு ஒருத்தர் கடவுளின் உறவு கேட்டு வரக்கூடியவர் வர்றதே பெரிய விஷயம். அதுபோன்று அனைத்து ஊனியல்பு நாட்டத்தையும் ஆவிக்கு உரிய இயல்பு நாட்டமாக மாற்றி தருபவர் அன்னை மரியாள். எப்படி என்றால், இவங்களாம் என்ன தாயாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் நம் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், எனவே இவர்களுக்கெல்லாம் மீட்பு கிடைக்க வேண்டும் என்று நமக்காக பரிந்துரை செய்வார்கள் அன்னை மரியாள். அதுபோன்று மற்ற புனிதர்களும் அதை தான் செய்கிறார்கள். அதன் கடவுளின் குடும்ப உறுப்பினராக மாறிய கடவுள்கள் 460 சிசிசி 460 பார்க்கிறோம் அல்லவா, அதெல்லாம் அப்படி வந்துடுது. ஆனால் இவர்களெல்லாம் சிலை வழிபாடு செய்யும் திருச்சபை மக்கள். யாரு? இந்த அருங்குடை இயக்கத்தை சேர, அந்த அருங்குடை இயக்கத்தை நீங்கள் விட்டுருங்க. நான் திருச்சபைன்னு சொல்லும்போது, கத்தோலிக்கன்னு சொல்லும்போது அதில் நிச்சயமாக அருங்குடை சேராது. ஏன்னா நீங்கள் அருங்குடைக்காரர்களுடைய வீட்டில் போய் பாருங்கள், சுருவம் வச்சுருக்க மாட்டாங்க. குறிப்பாக பாடுபட்ட சுருவமே இருக்காது. ஆனால் அவர்களை பொறுத்தவரை சுருவம் வைத்து இருப்பது என்பது ஒரு பாவம்தான். வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஏன் திருச்சபையில் சேர்க்க மாட்டோம் இல்லையா, அந்த மரிய வாழ்க்கை கதை தான். அதனால் அப்படியே அவங்க மனசுக்குள்ளார பொறுங்குவார்கள், இவங்க என்ன சுருவம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கெல்லாம் அந்த முழு குடும்பமும் அருங்குடை ஆகிவிட்டதோ அங்கே போய் அந்த சாமி பீடத்தை பார்த்தால் அதில் சுரூபம் இருக்காது. அதனால் அவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டார்கள். சிலை வழிபாடு செய்யும் திருச்சபை மக்கள் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சிலை வழிபாடு செய்யும் மக்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் சென்று என்னுடைய இந்த வயல்வேலை, அதாவது திருப்பலி மூலம் மீட்கும் திட்டத்தை அவர்களிடம் தெரியப்படுத்து. அப்படின்னு என்ன? திருச்சபை மக்களிடம் மறைக்கல்வியை போய் தெரியப்படுத்து.